மனுஷனா பொறந்தாவே கவலைங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனா, இந்த அளவுக்கு கவலைங்கிறது இருக்கக்கூடாதுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள் மனசுல இப்ப அந்த எண்ணம் தான் ஓடிட்டு இருக்குது. குடும்பத்துக்காக இருக்கட்டும், பாசம் பந்தங்கிறது உங்களுக்கு இல்லாமலாம் இல்ல. அன்பு, பாசங்கிறது ரொம்பவே வச்சிருக்கிறீங்க. குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க கேட்டீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்க தான். இந்த நேரம் வாழ்க்கையில பொறுத்தவரைக்குமே என்னதான் அர்ப்பணிப்பு உணர்வோடு இருந்தாலுமே, ஏதாவது ஒரு வகையிலங்கிறது பாதிப்புங்கிறது வந்துருது. நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில கூட எந்த வகையில காரணமே இல்லாத சண்டை வருதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த நேரம் பொறுத்தவரைக்குமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இல்லாமலாம் இல்ல. அதே மாதிரி பொருளாதார நிலையிலுமே கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க ரிஷபராசி அன்புகள பொறுத்தவரைக்குமே. உழைப்புக்கு நீங்க எப்பயுமே பயப்பட்டதில்ல. உங்கள மத்தவங்க நீங்க இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயங்கிறது இல்ல. உங்க வாழ்க்கையில இது தேவைப்படாது. ஏன்னா, ரொம்ப நிதானமா செயல்படக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரங்க தான். கடுமையான உழைப்ப நம்பக்கூடியவங்களா இருப்பாங்க. விடாமுயற்சிங்கிறது சிறப்பா இருக்கக்கூடியதா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். ஆனாலுமே வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாத சூழ்நிலையில இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க. ஏதோ வாழ்க்கை போகுது, காலச்சக்கரத்தோட ஓட்டத்திலேயே நம்ம போயிடலாங்கிற மாரி தான் இந்த நேரம் ஒவ்வொரு விஷயத்திலுமே பாதிப்புங்கிறது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. மனக்கவலை தான் அதிகம்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த பக்கம் நீங்கள் ஜாதகம் தூக்கிட்டு போய் பார்த்தாலுமே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாம் சரியாக இருந்தாலுமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் என்னதான் ஏறாத கோவில் இல்லை, போகாத சாமியில், கும்பிடாத சாமியில்னு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாலுமே குல தெய்வ அனுகிரகங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே. என்னதான் கடுமையான உழைப்பு கொடுத்து குடும்பத்தை நல்லபடியாக பார்த்தாலும் சரி, பொருளாதார நிலையில் கவனம் செலுத்தினாலும் சரி, ஒரு நல்லதுங்கிறது நடக்காதவங்க எல்லாமே நிறைய பேர் இருப்பாங்க. வாழ்க்கையில் அடிமையில் அடிங்கிறது விழுந்துகிட்டே இருக்கும். நல்ல செய்தி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கவலைப்படக்கூடியவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. எது எடுத்துக்கிட்டாலும் தடை, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, எடுக்கிற விஷயத்தில் தடையாக இருக்கிறது, அதே மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை சந்திக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நீங்கள் என்னதான் பரிகார முறை செஞ்சிருந்தாலுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நடக்கும். அதுவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. ரிஷபராசிக்கு இந்த ரிஷப லக்கணத்தை சேர்ந்த கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த விஷயங்கிறது கொஞ்சம் இருக்கும். நீங்கள் சரியான முறையில் குலதெய்வத்தை கண்டறிஞ்சு வழிபட ஆரம்பிக்கிறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. சில பேர் எல்லாமே வருஷ கணக்கில் கூட குலதெய்வத்தை போய் வணங்காமல் கும்பிடாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பாங்க. அவங்களுக்கு குலதெய்வத்தோட கோபங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணும், ஏற்கனவே நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்கு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி அதை நிறைவேற்ற பாருங்கள். மேலுமே நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணும், உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி ஏற்படணும், உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நல்லபடியாக அமையணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்படி நீங்கள் எந்த மாதிரி செயல்படணுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மேலுமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்கக்கூடியங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால் வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பெரும்பாலும் ரிஷபராசி அன்புகளுக்கு ஏன் இந்த ஒரு விஷயம்னா இந்த விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் யாருடைய ஆதரவும் கிடைக்காம தான் நிற்பீங்கன்னு சொல்லாங்க. சொந்த முயற்சி மூலமாக தான் முன்னுக்கு வரக்கூடியங்களா இருப்பீங்க. இருந்தாலுமே இந்த சகோதர வகையில் பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து தாய்க்கு உங்களுக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாக்குவாதம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலுமே வாழ்க்கை துணைவில் என்ன தான் நீங்கள் ஆசை ஒரு அன்பை வச்சுருந்தாலுமே கொஞ்சம் சம்மந்தமில்லாத சண்டை இருக்கக்கூடியவங்களாமே இருக்கும். வேலையிலுமே ஒரு நிம்மதியான உங்களால் செயல்பட முடியாத சூழ்நிலை இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. கண்டிப்பாக இந்த காலத்தில் உண்மையான குலதெய்வம் பெரும்பாலும் தெரியாமல் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க. யாருக்கெல்லாமே குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் தேடி போய் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு குலதெய்வம் என்னானே தெரியாதுன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் கேட்டு ஜாதக ரீதியாக நீங்கள் தொடர்ந்து கூட கேட்டு பரிகாரம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். குடும்ப பெரியவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் குலதெய்வத்தை கேட்டு தெரிஞ்சிருக்கோம். அப்படியுமே குடும்பத்தில் பெரியவங்களுக்கு கூட அந்த குலதெய்வம்னா என்னென்னு தெரியாது இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஜாதகத்தை வச்சு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லப்படுதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழி பாட்டனர் சொல்லக்கூடிய இடங்கிறது இருக்கும். இந்த ஜாதகத்தில் பொறுத்த வரைக்குமே தந்தை வழிபட்ட தெய்வத்தை சொல்லக்கூடிய இடமும் அமைஞ்சிருக்கும். ஆண் ராசியா பெண் ராசியா, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீர் ராசியாக இருந்தால் ஊரோட எல்லையில் நீர் சார்ந்த இடத்துல இருக்கும். நிலராசியாக இருந்தால் வயல்வெளி சார்ந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. நெருப்பு ராசி பொறுத்த வரைக்குமே மலை மேலே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கும். அப்படி பார்க்குறப்ப ரிஷப ராசி அன்புகளுக்கு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பெண் தெய்வங்கிறது குலதெய்வமாக அமையக்கூடிய வாய்ப்புண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பொறுத்த வரைக்குமே பரிசோதனை செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களுடைய மூதாதர் வழியில், சித்தப்பா பெரியப்பா வழியில், இந்த பங்காளி வகையில் நல்ல தீர விசாரித்து நீங்கள் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செய்யலாங்க.
குடும்பத்துக்கு குலதெய்வம் ஒன்றும் அதோட பரிவார தெய்வம் ரெண்டும் சம்பந்தம் கொள்ளக்கூடிய இடங்கிறது ஜாதக ரீதியாங்கிறது மூத்த குழந்தைகளுடைய வழியில் சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை நீங்கள் செய்யணுங்கிறது பார்க்கலாங்க. வேளையாக நீங்கள் பொறுத்த வரைக்குமே வீட்டை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு குலதெய்வ கோவிலுக்கு போங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அமாவாசை நாள் பௌர்ணமி நாளுக்கு தான் போகணும்னு இல்லை. இந்த மாதத்தில் எல்லா நாளுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் தான். குலதெய்வ கோவிலுக்கு போனதுமே மண் அகல் விளக்குல நீங்கள் தீபம் ஏற்றுறது நல்லதுங்க. மண் அகல் விளக்குல இந்த நல்லெண்ணெயோ இழுப்பெண்ணெயோ விட்டு நீங்கள் தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி நிற்கணும். உங்களுக்கும் சரி உங்கள் குலதெய்வத்துக்கும் சரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன ரீதியான ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்துறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து இந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். சின்னதாக ஒரு தாம்பாள தட்டை வச்சு அதில் பொறுத்த வரைக்குமே அதை நீங்கள் ஒரு பஞ்சு திரி போட்டு இந்த இழுப்பு எண்ணெய் இல்லைன்னா இந்த நல்லெண்ணெய் தீபம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும். மனதார உங்கள் குலதெய்வத்தோட பேரை 21 முறை, அதுக்கு மேலே கூட சொல்லலாம், 21 முறை சொல்லி நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய பாருங்கள். இது இப்படி 41 நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தீபமாக நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு 41 நாட்கள் தினமும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யணும். அதே மாதிரி வீட்டுக்கு போயுமே நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனதார நினச்சி ஒரு சின்ன தாம்பாள தட்டில் பொறுத்த வரைக்குமே தீபம் ஏற்றி அதுக்கு மேலே ஒரு துளி தேன், அதே மாதிரி ஒரு 4-5 மிளகு அதில் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். நிறசொம்பு தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருப்ப உங்கள் வீட்டில் தொடர்ந்து பள்ளி சத்தமிட்டு இருந்தா பள்ளியோட சத்தம் உங்களுக்கு கேட்டால் குலதெய்வ அனுகிரகங்கிறது உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. அதனால் இந்த விஷயத்த மறக்காமல் செய்ய பாருங்கள். சக்கரை பொங்கல் நைவேத்தியம் செஞ்சு தீப தூப ஆதாரம் காட்டி நீங்கள் செய்ய பாருங்கள். அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நேரத்தில் குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கணும்னா அன்னதானம் ரொம்ப சிறப்புங்க. சக்கரை பொங்கல் வைக்க பாருங்கள். முடிஞ்சவங்க ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் செய்ய பாருங்கள். இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்ய முடிஞ்ச செய்யுங்க. இது எல்லாமே குலதெய்வத்தை மகிழ்விக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்தில் வருஷக்கணக்கில் கும்பிடாதவங்களாமே இருப்பாங்க. வெளியூரில் இருக்கக்கூடிய ஒரு காரணம் இல்லைன்னா வேலை விஷயம் காரணம் காட்டி கூட நிறைய பேர் வழிபடாமல் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த நேரத்தில் வழிபாடு செய்ய பாருங்கள். வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகணுங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கிறதுனால தான் தோஷம் ஏற்படுதுங்கிறதுலாம் இல்லை. பெரும்பாலும் ஒரு சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பரம்பரையில் இருக்கக்கூடிய முன்னவங்க ஏதாவது இந்த பசு மாதிரியான வாயில்லாத ஜீவனை பண்ணியிருந்தாலோ, பெண்கள் வெளியில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது மனஸ்தாபத்தை அதாவது மன வருத்தங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நடந்திருந்தாலோ, அதே மாதிரி உங்களுடைய வயதானவங்களை பெற்றவங்களை சரியாக பராமரிக்க விட்டவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்ப கண்டிப்பாக இந்த குலதெய்வ கோபங்கிறது இருக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படிப்பட்டவங்க இந்த காலகட்டங்களில் அன்னதானம் செய்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மறக்காமல் அன்னதானம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இறைவனுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. இந்த நேரத்தில் வீட்டு தலைவாசலில் நிலவாசப்படி கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனம் இட்டு புது துணி சாத்தி வெத்தலை பாக்கு பழம் வச்சு பொங்கல் இட்டு நிலவாசப்படிக்கு பூஜை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வங்கிறது உங்கள் வீட்டில் தங்கும். குலதெய்வம் தெரியாதவங்களுமே விரைவிலேயே தாயே தந்தையே நீங்கள் யாருங்கிறத எங்களுக்கு காட்டி கொடுங்கன்னு மனதார வேண்டிக்கங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்குங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு நேரம் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தொடர்ந்து இந்த வார காலகட்டங்களில் நீங்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்த்தலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லைங்க. குழந்தைகளோட நிலையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய நேரமாக தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பணவரவை பற்றி பயப்பட வேண்டாம். முயற்சி கொடுத்தீங்கன்னா பணவரவு சிறப்பாக இருக்குது. மனசில் மட்டும் ஏதோ ஒரு கவலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் கண்டதை நினச்சி மனசில் போட்டு குழப்ப வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டங்கள் சரியாக வகுத்து நேர்மறை சிந்தனையோடு செயல்பட பாருங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட எல்லா காரியமும் உங்களுக்கு நல்லபடியாக தான் முடியும். அதே மாதிரி நண்பர்கள் வகையில் இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே ஆதரவு இருக்குதோ இல்லையோ, கூட பழக்கக்கூடிய நண்பர்கள் வகையில் ஆதரவுங்கிறது இந்த நேரம் உண்டாகும். சில நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த சொந்தக்காரங்க வகையில் கொஞ்சம் சோதனைங்கிறது இருக்குங்க. கொஞ்சம் இந்த நேரம் உங்களை தூற்றதான் செய்வாங்க, அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே காதல் போட்டுக்காதீங்க. ஏன்னா அவங்க கூட வாழ போகிறவங்க அவங்க கிடையாது. உங்கள் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் இந்த நேரம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாகணும். அதனால் மனசை திடமாக வச்சுட்டு தொடர்ந்து செயல்பட பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. சாமர்த்தியம் ரொம்ப முக்கியங்க. இந்த நேரம் எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு குழப்பிட்டே இருக்கிறதால எடுத்தங்கோத்தன் விட்டு செஞ்சிடாதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது. பல நஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவுமே தேவையில்லாத விஷயத்துக்கு தான் சண்டை போகிறீங்களே தவிர இந்த நேரம் அடுத்து என்ன நடக்க போகுதோ அதை பற்றி யோசிக்க பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்குது. 2 பேருமே சேர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி தான் தரும். அதனால் சண்டை போகிறத விட்டுட்டு தொடர்ந்து அடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாமல் ஈகோ பார்க்குறது வேண்டாம். கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. பழைய விஷயத்தை பற்றி விவாதம் செய்யாமல் இருந்துட்டாலே போதும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சொந்த மொத்த வகையில் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு தப்பு தவறு இருக்க தான் செய்யும். அந்த குடும்ப வாழ்க்கையில் கொண்டு வராதிங்க. அது இன்னும் தான் உங்களுக்கு இந்த நேரம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துரும்.
பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். கோபங்கிறது வேண்டாம். எதுவாக இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் அதை பற்றி பேசி தீர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் எதுவும் பெருசுப்படுத்தாதீங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட உடல்நலத்தில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அதுலேயும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். பெருசாக பாதிப்புனாலுமே இந்த நேரம் தொற்று சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம். அதனால் குழந்தைகளோட உடல்நிலையை கவனம் கொடுக்க பாருங்கள். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. ஆனால் அலைச்சல் கொடுக்கும் அவ்வளோதான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உங்களுக்குமே அலைச்சல் இங்கே இந்த நேரம் அதிகம் தாங்க. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. நிறைய முயற்சி செய்வீங்க. அதுலேயுமே நல்ல பலன் தான். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு படிப்பில் நல்ல மதிப்பெண் பெறலாம். தொடர்ந்து ஆர்வம் காட்ட பாருங்கள். கொஞ்சம் இந்த நேரத்தில் மற்ற விஷயத்தில் கவனம் செலுத்துறது வேண்டாம். பாடங்களில் கவனம் செலுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா படிக்கிற பிள்ளைங்க பொறுத்த வரைக்குமே ரிஷபராசிக்காரங்க படிப்பில் முழு கவனம் கொடுக்க பாருங்கள். நல்ல மதிப்பெண் பெற முடியும். பெற்றவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. ஆசிரியருடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. இதை விட வேறு எதுவும் என்ன உங்களுக்கு வேணும்? படிப்பில் மட்டும் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த நேரம். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குமே உங்கள் வேலை ரீதியாக, குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக எல்லாமே சிறப்பான பலன் தான். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர்